ஹாய் கைஸ், வெல்கம் டு பத்மா கேம். இன்றைக்கி என்னோட என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அ கிரேட் ஜெயிண்ட் ஸ்னேக் கேம் தான் விளையாட போகிறோம். யார் கேட்டிருக்காங்கன்னா மாரீஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அந்த கேமு. வாங்க ஓடலாம். பாம்பு துரத்தவே மாட்டுது. இப்படியே துரத்த ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இதில் எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஜம்ப் பண்ண சொல்லியிருக்கீங்களா? ஒரு மாதிரியாக ஒரு பக்கமாக போகுது. பார்த்தீங்களா நீங்கள்? ஜம்ப்பு பாம்பு பின்னாடி துரக்க கூட பார்க்கல மக்களே. பார்க்கணுன்னு தோணுது. திரும்பினா கொதறிடுமோன்ற பயமும் இருக்குது. இது ரெண்டுமும் சொன்னால் நான் எந்த பக்கம் போய் பார்க்க? என்னடா வழியவே காண, இப்படி குழப்பி வச்சுருக்கீங்க. பாம்பு வர பின்னாடியே வருது. இந்த பக்கமாக போகணுமா? செத்தே போயிட்டேன் மக்களே. ஒழுங்காக வழியை வைக்க மாட்டாங்க, குழப்பிட்டானுங்க நீ. நான் என்ன பண்ணேன்? மறுபடியும் ஓடுவோம். விடாமுயற்சி பருவ வெற்றி. மறுபடியும் பாம்பு துரத்தாருச்சு மக்களே. ஓடிக்கிட்டே இருப்போம். ஸ்பீடாக ஓடும் போது என்னென்னா இந்த மாதிரி குதிக்கிறது, இந்த மாதிரி வளைக்கிறதுலாம் வரவே மாட்டேது. இதில் வேறு அது வேறு ஒரு பக்கமாக போகுது மக்களே. கல் மேலாம் ஏறி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. இன்னொரு கொதி. அடுத்து போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வளையணும். அதாவது லெஃப்ட் சைடு நம்ம வளையணும் மக்களே. வளைஞ்சிரும். இந்த மட்டும் கரெக்டாக வளைஞ்சிரும். இந்த பக்கம் தான் வளையணும். இந்த எந்த வந்துருச்சு மக்களே. இங்கனுக்குள்ளே தான் நம்ம போய் நிற்கணும். அவ்வளோதான். இந்த செக் பாயிண்ட் தொட்டுட்டோம். பாம்பு பாருங்களேன், பின்னாடி தான் வந்திருக்கு. போயிடுச்சு. வா போயிடுச்சு மக்களே. அடுத்து அங்கே இருக்காது. நம்ம எப்படி அங்கே போவ? இவ்வளோ தூரமாடா வைப்பீங்க? சும்மாவே எனக்கு நடக்க கறி வலிக்கும். தண்ணியை குதிச்சு போயிடுவோம் மக்களே. நீந்தி போவோம் நம்ம. இவ்வளோ தூரத்தில் இப்படி தான் நடந்து முடிக்க போகிறோனோ எனக்கு தெரியல. என்ன பண்ண, நடந்து தானே தீரணும். போவோம். இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது மக்களே. அப்படியே கடுப்பாக இருக்குது. கேம்லேயும் வேறு இவ்வளோ தூரம் வைப்பீங்க. இன்னும் அங்கே என்னமோ 2 இருக்கிற மாதிரி. என்னன்னு போய் பார்ப்போம். நம்ம ஆர்வக்கூடாதாச்சு. எலும்பு கூடு மக்களே. குட்டிச்சாத்தா மாதிரி இருக்குது. இவ்வளோ சிறுசாக இருக்குன்னு பாருங்களேன். குதிப்போம் மேலே. எந்திரிச்சு வா வரமாட்டுது. அங்கே ஒரு பெரிய எலும்பு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கதைன்னு தெரில. இதுக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கோ? இது மண்ணை மேலே இருந்து குடிப்போம். இது மேலே ஏறி போனால் என்ன நடக்கும்? அந்த எண்டு வரையும் போயிடுவோமா நம்ம? பாருங்களேன், போக முடியல மக்களே. சரி, அதில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க நினச்சா விட்ட மாட்டுறானுங்களே. சரி, நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அங்கே போக சொல்லியிருக்காங்க. போயிடுவோம் நம்ம. இந்த லிவரை பிடிச்சி அனுப்ப சொல்லியிருக்காங்க மக்களே நான் தொடையும் அதுவே போய் அமுக்குது. பார்த்தீங்களா? சூப்பராக எடிட் பண்ணியிருக்காங்க மக்களே. இது போகிற வரை யார் வெயிட் பண்ணுவா? நம்ம குதிச்சிருவோம். இதில் எப்படியாவது சாகாமல் போயிடணும் மக்களே. தள்ளுமா, நானாவது ஏறுறேன். இப்போ நம்ம சாகாமல் போகணும். பாறை போனதுனால நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். பாரு, நான் அங்கேயே நிற்கிது. இப்படி 2 பாருன்னா நான் என்னடா பண்ணுறது? டேய், மனசாட்சியோடு பண்ணுங்கடா. 3 பாரு மக்களே. இப்படி இருந்தால் அப்படியே பக்கத்தில் போனாலே செத்து போயிடுறோம் நம்ம. ஒன்று உருண்டு வந்துருச்சு மக்களே. இன்னொன்று வருமா வராதானே தெரில. ஒன்று இல்லைன்னா நெல். செத்தே போயிட்டோம் மக்களே. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. போகலாம் பாருங்களேன். அது போவோம் நம்ம. வாங்க. இந்த கல் போனதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம் மக்களே. வருது. சாகக்கூடாதுன்னு நினச்சேன். செத்து போயிட்டேன் மக்களே. நான் மறுபடியும் குதிச்சிருவோம். மறுபடியும் செத்து போயிட்டேன். இந்த மாதிரி ஏறினாலும் செத்து தான் போகிறேன். இந்த மாதிரி கூட நம்ம விளாட்லாம். நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன் இது வரையும். சரி, இப்போலேருந்து ஒழுங்காக விளாட ஆரம்பிக்கலாம். நம்ம கான்சன்ட்ரேஷனோடு விளாட்லாம். நம்ம இந்த பாறாங்கால் போயிடுச்சு. அடுத்து நம்ம போக ஆரம்பிப்போம். ஐயோ வருது. வேறு குதிச்சிருவோம் மக்களே. தேவையில்லாத வேலை. இனிமேல் குதிக்க முடிஞ்சால் குதிச்சிருவோம். இந்த இதில் கூட குதிச்சிடலாம் மக்களே. இந்த மேலே போவோம். நம்ம அடுத்து வந்துருச்சு. இதில் குதிக்க முடியல. நம்ம நிற்போம். போயிடுச்சுடா சாமி.
வந்து அந்த இன்னொரு பாறாங்கல் போனதுக்கப்புறமேட்டுக்கே நம்ம போவோம். என்ன சொல்லலாம், செத்து போயிடுறோம் மக்களே. எதுக்கு நம்ம போகும்போது வந்தாலும் செத்து போயிடுவோம். கொஞ்சம் நேரம் நிற்போம். இப்போ போகலாம் மக்களே. அவ்வளோதான், இந்த செக் பாயிண்ட்டே நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஏறி போகிறது. இது என்ன செக் பாயிண்ட்டுன்னு தெரில, திறக்க சொல்லியிருக்காங்க. இல்லை எங்கள் பாருங்கள், இந்த ஷேடோ ஏதோ பேய்மாக இருந்துச்சு, அதான் இறங்கி போய் பார்த்தேன். குதிப்போமா? எந்த பக்கத்தில் அதை கொண்டு வந்து பண்ணியிருக்கீங்க? பாம்பு வந்தவன் துரத்துது மக்களே. இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பேய்மா போகணும். ஜம்படி, ஜம்ப்பு கூச்சு போனால் தான் உண்டு. இந்த அருவாரில் மட்டும் பற்றாமல் போயிட்டோம். அங்கே பாருங்கள், செக் பாயிண்ட் இருக்குது, அங்கே நம்ம போயிடணும், எப்படியாவது போயிடணும் மக்களே. எப்படா செத்து போனேன் நானும்? அதுவும் என்னடா இது லாஜிக்கு டேய். சரி, மறுபடியும் போவோம் நம்ம. தொட்டு பார்ப்போமா? முடியல மக்களே, குதிச்சுட்டோம். அது வரையும் நான் எங்கே குதிச்சேன், அங்கே போய் நின்னாலே குதிச்சிருச்சு. இப்போ அந்த பாம்பு துரத்தையும் நான் எங்கே இருக்கேன்னு தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. இது எடிட்டிங்னு நினைப்பீங்க, பட் எடிட்டிங் கிடையாது மக்களே. நான் விளையாடும் போது அப்படி தான் இருந்துச்சு. வேமா போகணும். இந்த பாம்பு நாக்கு வேறு மூஞ்சுக்குள்ளே வந்துக்கிட்டு கிடக்கு. எப்படியாவது போயிடணும். இந்த பாம்பை பார்க்கவே பாம்பை பார்த்தா எனக்கு பயம் கிடையாது, அதாவது இந்த கேமில் பார்க்க பயமாக இருக்குது மக்களே. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அடுத்து வந்து இது மேலே ஏறி போகும்போது குதிச்சு போவோம் வாங்க. இங்கே குதிக்கணுமா? அடுத்து இங்கே இப்போ இதுவரையும் நான் ஒருக்க கூட கீழே இல்லாமல் குதிச்சேன். சொல்லிக்கூட வாய மூடலை மக்களே, குதிச்சிட்டோம் நம்ம. இப்படி முதல்ல இருந்து ஏறதுக்கு நான் செத்து கூட போயிடுவேன்டா. எங்கன்னு போய் குதிச்சிட்டோம் மக்களே. நம்ம செகண்ட் படத்துலேயே குதிப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு போய் குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து போயிடலாம் நம்ம. எத்தனை தடவைதான் கீழே விழணும்? ஸோ இது வேறு வர மாட்டேதே. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு படிலேருந்தே செகண்ட் போய் குதிச்சிருப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பக்கம் போய் குதிச்சு பார்ப்போம். இந்த பக்கம் பெருசாக இருக்கும் மக்களே, அந்த பக்கம் போய் குதிச்சு பார்ப்போமா? ட்ரை பண்ணி முடியல பாருங்களேன், அந்த பக்கம் குதிக்கே வந்துடுச்சு. ஆனால் நான் நினச்ச மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் இல்லை இந்த கேம் வந்து. என்னடா இது, இதில் போயிட முடியுமா? நம்ம வேணால் ஒன்று பண்ணுவோம், அந்த பக்கமாக போயிடுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸ்டேஜை. ஸ்கிப் பண்ணிட்டோம் மக்களே. இவங்க ஜம்ப் பண்ணி போயிட சொல்லியிருக்காங்க மக்களே. உங்களுக்கு தெரியுதா, அந்த இது வந்து நசுங்கிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. ஆமாம் மக்களே, அது வந்து நசுங்கிக்கிட்டே வருது. இது வந்து முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து அங்கிட்டு போகணும் மக்களே. வேகமாக போயிடலாம், குதிச்சிடணும். கரெக்டாக குதிச்சாச்சு மக்களே. எப்படியோ அந்த முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து எங்கேயோ போக சொல்லியிருக்கானுங்க, நடக்கிறதே வைக்கிறானுங்களே. என்னடா மேஸு, பாம்பு வேறு துரத்துமா? இன்னும் இருக்கே, பக்கத்தில் தான் மூணாவது எடுத்துருச்சு. எலும்பு கூட பார்த்தீங்களா? வேகமாக ஓடுவோம். செத்துட்டேன். இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மறுபடியும் போகணும். மேஸ் மாதிரி தெரியல மக்கள் இது எனக்கு. என்னடா மறுபடியும் இந்த ராப்ளக்ஸ் இருக்குது, அது பேர் என்னமோ கோல்டன் ராப்ளக்ஸ் ஏன் அந்த மாதிரி பேர் இருந்துச்சு மக்களே. ஏற்கனவே இதை எடுத்திருக்கேன் நான். பட் இதை ஒருக்கு நான் விளாடும்போது எவ்வளோ இதாக வந்து விளாண்டு, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நேரமாச்சு மக்களே நான் விளாட்றதுக்கு. முடிச்சிட்டோம், அதை வந்து அதுட்டு தப்பிச்சிட்டோம். நம்ம வந்து என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்மளால் வந்து வீடியோவே வந்து போட முடியும். அப்போயுமே நான் வந்து நிறையா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கே இப்போ அடுத்தது போயிடலாம். நம்ம ஸ்கூல் போகிறனால நம்மளுக்கு வந்து இது கிடையாது மக்களே, திறந்தாலாம் ஃபோன் தர மாட்டாங்க. நம்ம படிக்கணும்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்ம ஃபோனே எடுப்போம். விட்டா அப்பப்போ எங்கேயாவது வெளியே போனால் அதை வேணால் எடிட் பண்ணி விளாக்கில் போடலாம். இதான் லாஸ்ட்டு ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் மக்களே. பாம்பே காணோம், வந்துருச்சு மக்களே. பாம்பு திரும்ப பார்ப்போம். பார்த்துட்டு ஐயோ பாம்பை பார்த்தா அந்த பக்கம் போகிறோம். வேமாப்பா. ஐயோ இது வேறு இந்த இது வேறு டிஸ்பிளேல தெரியுது. இன்னும் ஒரு மாதிரி இருக்குது மக்களே டிஸ்பிளே தெரியுறது. கொதறி இருச்சு மக்களே நம்மளை. இதுலேயே ஒன்றும் சொல்கிறதுக்கு பெருசாலாம் இல்லை. திரும்பி பார்த்து தானே செத்தான். போவோம் இன்னொருத்தன்.
எங்கே பார்த்தாலும் இதுக்குள்ளே போய் தப்பிச்சுக்க முடியுமா? முடியல. நம்ம நேராகவே போயிடலாம். எங்கே பார்த்தாலும் எலும்பு கூடா கிடக்கு. ஒரு வேளை இதில் நம்ம எலும்பு கூட வந்துடுமோ? அதெல்லாம் வராது. நம்ம தான் முடிக்க போகிறோமே. திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் முடிய மாட்டேது மக்களே. பாம்பை வந்து ஆத்தாடி ஒரு திரும்பிக்கே பக்கத்தில் வந்துருச்சு மக்களே. பார்த்தீங்களா? சும்மா திரும்பி பார்த்துட்டு ஓடலாம் தான் நினச்சா அதுக்குள்ளே இவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு. மறுபடியும் வாங்க போகலாம். இந்த இவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? ஓடவே மாட்டுது. வேகமாக ஓடிடுவோம் நம்ம. அவனா தான் தப்பிக்க முடியும் நம்மளால். வேகமாக ஓடணும். என்ன முடிய போகுது போல இருந்து பாம்பு வந்துச்சு மக்களே. நான் ஒரு பைத்தியக்காரி போகிறதா வந்து நின்று அது என்னென்னு பார்க்கல. இப்போ ஆராய்ச்சி பண்ணணும் போல் இருக்கு மக்களே. ஆராய்ச்சி பண்ண முடியாது. வாங்க இப்போ போகலாம். முடிஞ்சால் அடுத்த நான் டீம் போட ட்ரை பண்ணுறேன் நம்மளோட கசின்ஸோட. கிராண்டி மல்டிப்ளேயர் போடலாம் மக்களே. முடிஞ்சால் நம்ம வந்து வின் ஐட்டம் மக்களே. இப்போ இங்கே கொஞ்சம் ஃபன் இருக்குது. வாங்க போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம். இது என்னமோ எழுதியிருக்கு. என்னன்னு தெரியல. ஜூம் பண்ணி பார்ப்போமா? சைனுன்னு எழுதியிருக்கு மக்களே. லெட் இல்லை. ஒரு நோட்டை வச்சுட்டு சைன் பண்ணணும். எப்படி சைன் போடுறது? நோட்டு மட்டும் கொடுத்தா பத்தாது, லெட்டும் கொடுக்கணும். வந்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு வரலாம் நம்ம. வந்துட்டு போய் கேட்டு போடு போகலாம். இது மேலே போகலாம் மக்களே. பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரியே இருக்குது. ஷூட்டிங் செட்டப் மாதிரியே இருக்குல்ல. இந்த ஹிமாச்சல் மலை மேலே போய் நின்று என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம. வாங்க இப்போ வந்துட்டு போய் எடுத்து விட்ருவோமா? நம்ம கரெக்டான பொசிஷனுக்கு போயிடலாம். சென்டரில் போயிடலாம் நம்ம. இப்போ எடுக்கலாம் வந்துட்டு பாய் நம்ம. ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. இப்போ எடுத்துட்டேன். ஐயோ கீழே போகுது. என்னடா இது? சரி என்னமோ ஒன்று. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஆமாம், குழந்தைக்குள்ளே போகலாமா? இல்லை அதுக்குள்ளே போக முடியாது மக்களே. நான் ஏற்கனவே போய் பார்த்துட்டேன். ஆமாம், குழந்தைக்குள்ளெல்லாம் போக முடியல. தப்பான இடத்துல விட்டுட்டேன் போல். பாருங்களேன், லைட் எதுது. எப்பட்றா? பாலர் கலரில் இருக்கும்போது அப்படி பின்னாடி இருக்கும்போது லைட் எடுத்து மக்களே. இப்போ வந்து அடுத்து வந்து இன்னொன்று வாங்கலாம் நம்ம. அங்கே 2 இருந்துச்சு. அங்கே என்னமோ மின்னுது டைமண்டா. என்ன எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வரல மக்களே. ஒன்று கூட வரல மக்களே. இதை பார்த்து என்ன பண்ண நம்ம? சரி, அடுத்த வேலையை நம்ம போய் பார்ப்போம். ஸ்பீடு காயிலும் ஏதோ ப்ளூ கலரில் ஒன்று இருந்துச்சு. அது போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாமா? இதுவும் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. இப்போ தானே வந்து வச்சு போனால் ஸ்பீடாக போகுது. ஆனால் ஜம்ப் ஆகலை. பட் இதில் ஜம்ப் ஆகுது மக்களே, இந்த ப்ளூ கலரில். இதே வந்து இதில் இருந்துச்சு ஸ்கேரி போக்காங் டவரில் வந்து ஸ்பீடாகவும் விடும், ஜம்ப்பும் பண்ண அந்த ஒயலட் கலர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏறந்து விடுமா? என்ன அது ஜம்ப் ஆகுது மக்களே. நீங்கள் பார்த்தீங்களா? ஜம்ப் ஆகுறதே எனக்கு இப்போ தான் மக்களே தெரியுது. டக்குன்னு போடணும் மக்களே. போட்டோம்ல செத்து போயிட்டோம். என்னடா இது? லைஃப் குறைஞ்சிருச்சு மக்களே. நீங்களே பாருங்களேன். மின்னன் மறுபடியும் இந்த இடத்துலேயே காட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ராப்ளக்ஸ் என்னை வச்சு நம்மளால் பறக்க முடியுது. பட் எந்த பக்கமும் போக முடியல. சுற்றி வேணால் பார்த்துக்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். அடுத்த கேம் என்ன விளாட்லான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.